ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் கடலை மாவை வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப்பாக இதுக்கு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின்னு ஆறின பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் வேணான்னா நீங்கள் டைரெக்டாக தயிரே கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இது பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சின்ன ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரண்டியால் அழுத்தி இது மாதிரி நம்ம கலந்து விட்டோன்னா நல்லா கரைஞ்சிடும். இது நல்லா கரைஞ்சாச்சு. அரை கிளாஸ் அளவுக்கு பொடித்த சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் சர்க்கரையை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ட்ராப் எல்லோ ஃபுட் கலரை நான் 1 ஸ்பூன் பாலில் கலந்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜலிச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கால் கிளாஸ் அளவுக்கு உருக்கின நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிளாஸ் அளவுக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு நல்லா இதை நெய்யால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பரும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை இதில் சேர்த்துடலாம். கேக் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் மடிப்பாக வரணும். விசிறி மாதிரி மடிஞ்சு வரணும். இதுதான் இதுக்கு சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா இது மாதிரி தட்டி விட்டுட்டு ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா செட் ஆன பிறகு நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஒரு பேனில் சென்டராக ஒரு ஸ்டாண்டு போட்டு 3 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரீஹீட் பண்ண பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பிளேட்டை சென்டராக நல்லா பொசிஷன் பண்ணி வச்சுட்டு சரியாக இதை 45 நிமிஷம் மூடி போட்டு பேக் பண்ணிடலாம். இப்போது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சென்டரில் நம்ம ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை உடனே வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே இதோட ஓரங்களை இது மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். கேக் ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோன்னா சரியான ஷேப்பில் வராது. நல்லா ஆறின பிறகு நம்ம டீமோல்டு பண்ணால் தான் கரெக்டான ஷேப் கிடைக்கும். நல்லா அடிப்பிடிக்காமல் சூப்பராக நம்மளோட கடலை மாவு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு.
இந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா லேசாக நமக்கு அந்த மைசூர் பாக்கு சாப்பிட்ற மாதிரியே ஞாபகம் வரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ரெகுலராக மைதா மாவு வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும்.